ஒரு பீடம், பலிப்பீடம் இயேசுவை நமக்கு எடுத்துரைக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குருவானவர் திருப்பலி ஆற்ற இங்கே வரும்போது, அவர் இங்கே வந்ததும் முதலாக அவர் என்ன செய்கிறார்? பீடத்துக்கு முத்தம் செய்கிறார். ஏன்? பீடம் இயேசுவை எடுத்து காட்டுகிறது. 5 வகையான இயேசுவின் பிரசன்னம் திருப்பலியின் போது. குருவில் பிரசன்னமாயிருக்கிறார், பீடத்தில் பிரசன்னமாயிருக்கிறார், திருச்சிலுவையில் பிரசன்னமாயிருக்கிறார், இறை வார்த்தையில் பிரசன்னமாயிருக்கிறார், மக்களிடம் பிரசன்னமாயிருக்கிறார். பீடம் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் அவருடைய பலி இங்கே செலுத்தப்படுகிறது. இந்த பீடத்தில் தான் இயேசுவின் உண்மையான உடலும் இரத்தமும் இந்த பீடத்தில் நமக்காக படைக்கப்படுகின்றன. இயேசு கல்வாரியில் செலுத்திய அந்த பலி இங்கே நிறைவேற்றப்படுகிறது. எனவே இது தூய்மையானது இந்த பீடம். அதனால்தான் இதை திருத்தைலம் பூசி நாம் இதை அர்ச்சிக்கின்றோம். அந்த பீடம் தெளிவாக மக்களுக்கு தெரிய வேண்டும். பீடத்தை அலங்கரிக்க கூடாது. பீடம் இட் செல்ஃப் இஸ் எ டெக்கரேஷன். பீடத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அந்த பீடம் இயேசு. நம்மால் அந்த பீடத்தை பார்க்க முடியவில்லை இன்றைய ஆலயங்களிலே. ஏன்? அங்கே சேலையை கட்டி அலங்கரித்து பூ எல்லாம் வச்சு அந்த பீடத்தை மறைச்சிருவாங்க. இயேசுவை மறைக்கிறோம். வட்டிக்கானுக்கு போய் பாருங்கள், வட்டிக்கான் ஆல்டர் ஒன்றும் இருக்காது, பீடம் மட்டும் தெரியும். ஆனால் இங்கே பிறகு பீடத்தில் ஒன்றும் வைக்கக்கூடாது, மெழுகுத்திரியோ அதை எதுவும் ஒன்றும் வைக்கக்கூடாது. எனவே என்ன செய்கிறாங்க? பீடத்துக்கு முன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு பண்ணி அதையும் பீடத்தை பார்க்க முடியாது. பீடத்துக்கு முன்னால் ஒரு உடன் ஸ்ட்ரக்சர், அதில் எல்லாத்தையும் வைப்பாங்க, பார்க்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது பலி பீடம். இங்கே பலி செலுத்தப்படுகிறது. இங்கே நிகழ்ச்சி நடக்கவில்லை, இங்கே கொண்டாட்டம் இல்லை. இங்கே இறை இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்துகிறார். இது பலிபீடம். அந்த பீடத்தை பார்க்க வேண்டும், பலியை நாம் நினைக்க வேண்டும்.